கணித்துக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் மரணத்தை நோக்கி என்ற தலைப்பில் சில விஷயங்களை பார்ப்போம். ஒரு மனிதன் பிறந்து விட்டான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அந்த மனிதனுக்கு பிறப்பு வந்து விட்டால் கட்டாயமாக, நிச்சயமாக அந்த மனிதனுக்கு இறப்பு என்பது கட்டாயமாக இருக்கும். அது நேற்றுடைய அந்த பயானிலே தெளிவாக குர்ஆனுடைய வசனங்களோடு ஹதீஸுடைய ஆதாரத்தோடு நாங்கள் பார்க்கிறோம். இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மரணத்தை நோக்கி செல்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மட்டுமில்லாமல் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தை நோக்கி தான் அவர்களை கொண்டு வருகின்றார். அப்ப எல்லா மனிதர்களுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு நாள் மௌத் என்பது, மரணம் என்பது கட்டாயமாக, நிச்சயமாக வரும். அல்லாஹ் அதை எப்படி சொல்லுகின்றான்? குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். எப்படி? ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஸாயிகத்துல் மௌத், மௌத்துடைய அந்த டேஸ்ட் அவர்கள் சுவைத்தே தீரணும். இந்த மௌத்தை கட்டாயமாக சுவைத்தே தீர்வார்கள். அப்ப நஃப்ஸ் என்று சொன்னால் அதில் மனிதர்கள் மட்டும் வரமாட்டார்கள். பல பேருக்கு இந்த நஃப்ஸ் என்று சொன்னால் மனிதர்கள் மட்டும் தான் நினைத்திருப்பார்கள். நஃப்ஸ் என்று சொன்னால் ஒரு உயிர், ஒரு நஃப்ஸ். அப்ப அந்த நஃப்ஸ் எந்த இடத்துல இருக்கும்? எதெல்லாம் உயிர் இருக்கோ அது எல்லாமே நஃப்ஸ் தான். அப்ப உயிரினங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தை நிர்ணயித்திருக்கிறான். அப்ப அந்த மௌத் யாருக்கு வரும்? யாரெல்லாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு வரும். இன்னும் ஏன் அல்லாஹ் இந்த உலகத்துக்கும் ஒரு மௌத், ஒரு முடிவு வச்சிருக்கிறான். அதை எப்படி சொல்லுகின்றான்? லிகுல்லி அம்ரின் முஸ்தகிர், ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. சூரத்துல் அன்ஆமுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. வலிகுல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. அவர்களுடைய முடிவு எதன் பக்கம் இருக்கிறதோ அதே பொழுதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு கூலி கொடுப்பார். அவர்களுடைய முடிவு நல்லதாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல கூலியை கொடுப்பார். அவர்களுடைய முடிவு அழிவின் பக்கம் இருந்தால் அல்லாஹ் அவர்களை முழுமையாக அழித்து விடுவார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம். இது உண்மையான வார்த்தை கிடையாது. நாம் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம்